நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கால்நடை வளர்ப்புல ஒரு சினை மாட்டினுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும்? அது கன்று போடுறதுக்கு இன்னும் எவ்வளோ நாட்கள் இருக்கும்? பொதுவா ஒரு மாடுல எவ்வளோ நாள்ல கன்னு போடும்? அதனுடைய அப்படி கன்னு போடுற டைமிங்கில எத வச்சு இந்த மாடு கன்னு போட போகுதுங்கிறத வச்சு நம்ம தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத பத்தி நெறைய டீட்டெயில்ஸ் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்றோம். இது வந்துட்டு உங்களுக்கு பெரிதும் உதவியா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புது வியூவர்ஸ் யாராச்சும் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு கால்நடைகள் பொதுவா எவ்வளவு நாள்ல கன்னு போடும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, சென போட்ட அதாவது ஊசி போட்ட இன்ஜெக்ஷன் போட்ட அன்னைக்கான டேட்ட நீங்க ஒரு டைரியில எழுதி வச்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட். இப்போ நார்மலா நீங்க பசு மாடு நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா, அது 10 மாசத்துல கன்னு போடும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லுவாங்க. அது அப்படிலாம் கிடையாது. கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, 9 மாசம் பிளஸ் ஒரு 9 நாள் கூட குறைச்சல் இருக்கும். ஓகேங்களா? நாட்கள்ல சொல்லணும் அப்படின்னா, ஒரு 225 நாள் பிளஸ் ஒரு 4 நாள் முன்ன பின்ன இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, பசுமாட்டுக்கு. ஓகேங்களா? இப்ப அதுவே பார்த்தீங்கன்னா, இப்ப எரும மாட்டுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் கூடவே இருக்கும். பசுமாடு கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கூட இருக்கும். அதாவது 10 மாசம் பிளஸ் ஒரு 10 நாள் இருக்கும் எக்ஸ்ட்ரா. அதாவது நாட்கள்ல சொல்லணும் அப்படின்னா, ஒரு 305 நாள் பிளஸ் ஒரு 5 நாள் கூட குறைச்சல் முன்ன பின்ன இருக்கும். ஓகேங்களா? இது அடுத்தது செம்மறி ஆடுகள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது செம்மறி ஆடு பார்த்தீங்கன்னா, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு குட்டி ஈனும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கரெக்ட்டா அப்படி கிடையாது. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டிலாம் ஈனாது. கரெக்ட்டா 5 மாசத்துக்கு ஒரு 5 நாள் கம்மியாவே இருக்கும். அதாவது 5 மாசத்துல ஒரு 5 நாள் கம்மி பண்ணா எப்படி இருக்கும்? அந்த அளவுல குட்டி போடும். நாட்கள்ல சொல்லணும்னா ஒரு 145 நாள் பிளஸ் ஒரு 2 நாள் முன்ன பின்ன இருக்கும். இது செம்மறி ஆட்டுக்கான ஆ செனைக்கான காலம். ஓகேங்களா? அடுத்தது வெள்ளாடுகளுக்கு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, வெள்ளாடுகள் ஒரு 5 மாசம் பிளஸ் ஒரு 5 நாள் கூட குறைச்சல் இருக்கும். அதாவது நாட்கள்னு சொல்லணும் அப்படின்னா, ஒரு 153 நாள் பிளஸ் ஒரு 2 நாள் முன்ன பின்ன இருக்கும். இதுதான் பொதுவா இருக்கக்கூடிய கன்னு போடுறது. அதாவது நாட்கள், அதாவது சினை காலங்கள். ஓகேங்களா? இப்போ மாடுகளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா, சினை ஊசி போட்டோம் அப்படின்னா, அந்த நாட்கள குறிச்சு வச்சுக்கணும்னு நான் முதல்லயே சொல்லியிருந்தேன். அதே மாரி குறிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா, இப்போ இதுக்கான அறிகுறிகள், சினைக்கான அறிகுறிகள் எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு மாடு பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். இந்த மாடு சினையா இருக்கா? இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய முடிகள் எல்லாமே இருக்கும். மாடுகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய முடிகள் எல்லாமே உதிர்ந்து கீழ உதிர்ந்து நல்லா மாடு ஷைனிங்கா உங்களுக்கு காணப்படும். மினுமினுப்பு தன்மை அதிகமா மாடுகளுக்கு பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இது 1. 2வது பார்த்தீங்கன்னா, மாடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அமைதியாயிடும். நீங்க பார்க்கும்போதே தெரியும். நார்மலா எப்பேர்ப்பட்ட வேகமா இருக்கக்கூடிய மாடுகளும் சரி, சினை பருவ காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, மாடுகள் பார்த்தீங்கன்னா, அமைதியாக மாறிடும். இது 2வது பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, கறவை திறன்ல இருக்கக்கூடிய மாடுகள் இருந்துச்சு அப்படின்னா, கறவை திறன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வந்துரும்.